வணக்கம் நண்பர்களே. மிக முக்கியமான ஒரு சூழலில் காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கடல் அலை கேள்விப்பட்டிருக்கிறோம், ஆழிப்பேரலை கேள்விப்பட்டிருக்கிறோம், வெப்ப அலை என்ற புதிய வார்த்தையை இப்போ நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். கோடைக்காலம் துவங்கிவிட்டது. அதனால் மக்கள் யாவரும் 11 மணியிலிருந்து 3 மணி வரை வெளியே நடமாடக்கூடாது என்று வானிலை ஆய்வு மையம் கூறுகின்றது. வெப்பலை வருவதால் அதிக மரணத்தை மக்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். சிறுவர்கள், சிறுமிகள், பெரியவர்கள் முதற்கொண்டு வெப்பலை தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியிருக்கிறாங்க. ஏற்கனவே ஆண்ட அரசாங்கங்களும் இப்பொழுதுள்ள அரசுகளினால் இயற்கை சமன்பாடு கெட்டு இயற்கை வளங்கள் அழிக்கப்பட்டு வெப்பக்காடாக இந்தியாவும் தமிழகம் மாறியிருக்கும் விளைவுத்தான் இப்பொழுது நம்ம வெளியிலே நடமாக முடியாத சூழல் இருக்கும். ஆனால் 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யாரும் நடமாட வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு தொழிலாளி நடக்க முடியுமா? தொழிலாளியின் பாதுகாப்பை இந்த அரசாங்கங்கள் உறுதி செய்யுமா என்றுதான் கேள்வி இருக்கின்றது. சமீபத்தில் எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருவர் சம்பவத்தை நேரடியாக சொல்கின்றார். ஒரு அலுவலகம் மெயின் ரோட்டில் இருக்கின்றது. ஒரு வாட்ச்மேன் என்ன பண்ணுறாரு, வெயில் தாழ முடியாமல் வந்து ஏசி ரூமில் உட்காராரு. கொஞ்ச நேரத்தில் அந்த முதலாளி வெளியே போய் உன்னை யாரும் எங்கள் இருக்கிற சொல்லுன்னு சொல்கிறார். சாரி சார், வெயில் தாழ முடியல அப்படின்னு. அதே நிறுவனத்தில் ஒரு கார் வருகின்றார், வெயில் குடும்பம் தாழ முடியல, ஏசி ரூமில் உட்காராரு. அப்பொழுதும் அந்த முதலாளி வெளியே தருத்துறார் அவர். இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்றால், அமைப்பு சாரா தொழிலாளிகள், கட்டுமான தொழிலாளிகள், உதிரி தொழிலாளிகள் இருக்கிற யாவர்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இப்போ வெப்பலையால் அதிகம் பாதிக்கப்பட போகின்றது அமைப்பு சாரா தொழிலாளிகள் தான். இதுவரையில் சென்னையில், தமிழகத்தில் 82 கட்டுமான தொழிலாளிகள் உயிரிழந்துள்ளனர். இது நாள் வரையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 82 கட்டுமான தொழிலாளிகள் இறந்து போயிருக்காங்க. பணியின் போது ஒர்க் பிளேஸில் மரணம் அடைஞ்சவங்க. அப்போ இந்த வெப்பலையில் அவர்கள் பாதுகாப்பை யார் உறுதி செய்வது? எனவே இந்த வீடியோ மூலம் நான் தெரிவிப்பது என்னவென்றால், நாம் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், உதிரி தொழிலாளிகள், கட்டுமான தொழிலாளர்கள், டெலிவரி பாய்ஸ், டெலிவரி மேன்ஸ், போஸ்ட்மேன், போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள், இது போன்ற வெயிலிலே பயணிகளுடைய பாதுகாப்பை, தொழிலாளர்களின் பாதுகாப்பை இந்த அரசு உறுதி செய்ய வேண்டும். வெப்ப அலையை பேரிடராக அறிவித்து அவர்களுக்கு உரிய நிவாரணங்களை, தொழிலாளர் நிறைய பேர் சாவறாங்க, நிறைய பேர் எலெக்ஷன் நேரத்தில் வெயில் தாக்கப்பட்டு செத்து போயிருக்காங்க. அப்போ இப்பேற்பட்ட நபர்களுக்கு பேரிடர் நிவாரணமாக அறிவித்து உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும். தொழிலாளர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். நன்றி.